கச்சத்தீவு விவகாரத்தில் பச்சை பொய் பரப்பி வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்திருக்கிறார்கள், நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த ஆர்டிஐ ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது ஆர்டிஐ ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பாக்குறாங்க. நான் கேட்கிறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளவு நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆர்டிஐல அபிஷியலா நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், எம்இஏல கொடுத்து. அதனால இதை பச்சை பைன்னு சொல்றவங்கள எங்கிட்ட டிபேட்டுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா இதுல யாரு, சம்பந்தப்பட்ட மனிதன் நான், தனிநபர், ஒரு இந்திய குடிமகன். நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சம்பந்தப்பட்டவர்கள் எங்கிட்ட பேசிட்டோம், இல்லவே இல்ல. எப்படி இந்த டாக்குமெண்ட் நாங்களே உட்கார்ந்து டைப் படிச்சு உருவாக்கணும்? கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் ஆர்டிஐ மூலமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் நேத்து கூட உங்களுக்கு காமிச்சேன். எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாங்க, எந்த செக்ஷன்ல போட்டாங்க, எந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பேசினாங்க, ஃபைல் நோட்டிங் யாரு போட்டாங்க, இதை எப்படி மறுக்கிறாங்க? திமுகவினுடைய பதில் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு.